கூட அதெல்லாம் ஒன்று கவலை இல்லை. இப்போ உனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? மாம்பாக்கத்தைச் சேர்ந்த டிவிகே மாவட்ட இளை செயலாளர் வீராசாமி சுமார் 1 கோடி ரூபாய் முறைகேடு குற்றச்சாட்டின் காரணமாக இழந்தவர். அது மட்டுமில்லை, இன்று வரை சைனிங் அத்தாரிட்டி கூட இல்லாத நிலையில் 120க்கும் மேற்பட்ட கான்ட்ராக்டர்களிடம் மிரட்டி பணம் வாங்கியதாக கூறப்படும் ஆதாரங்களும் சாட்சிகளும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் வீரா என்கிற வீராசாமி ரூபாய் 1.30 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கின மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கியிருக்காங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இன்னும் இசை சுப்பையா போன்ற சட்டமன்ற பிற கட்சி உறுப்பினர்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க. இவர்கள் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தார்களோ இன்னும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவில்லை. ஓகே, அதே நேரத்தில் அவங்க அவங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊராட்சி, ஒன்றியம், மாமன்ற உறுப்பினர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள், மேயர், சேர்மன், இவங்க எல்லாத்தையும் நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விடயம். ஏன்னா இது ஒரு காணொலி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி இருக்கிறதுனால பல கட்சியிலேருந்து இந்த ஃப்ராட் பண்ணக்கூடிய, லஞ்சம் வாங்கக்கூடிய, நீதி நேர்மையற்ற ஊழல்வாதிகள் உள்ள நிறைய பூந்துட்டாங்க ஆல்ரெடி. இதைத்தான் ஆல்ரெடி ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டது. ஏற்கனவே பிற கட்சியிலேருந்து வந்தவங்க பணம் படைத்தவர்கள் முன்னிலை வகிக்கிறாங்க, முன்னிலைப்படுத்தப்படுகின்றன என்ற ஒரு போக்கு இருக்குது. அதை நம்ம கண்கூட பார்க்குறோம். இப்படி இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு சின்ன ஒரு கட்சியோட அடிப்படை ஒரு கட்டமைப்புனா ஒரு கவுன்சிலர், ஊராட்சி, ஒன்றியம், இந்த மாதிரி விஷயந்தான். இதில் அவர்களெல்லாம் பூந்து கொண்டு உள்ளே பூந்துருவாங்களோ, அந்த பதவியில் வந்துடுவாங்களோங்கிற பயம் இருக்குது. அவங்க வந்தால் ஆட்சியும் கெட்டு போயிடும். அதே நேரத்தில் ஆட்சி மாறினாலும் அவங்க மாறிடுவாங்க. அப்போது நம்ம கட்சி வெற்றி பெறுமா பெறாதாங்கன்னு இருக்கிற நிலைமையில் பல வழக்குகளை சந்தித்தேன். இல்லை ஒருவேளை வெற்றி பெறாமல் இருந்தாலும் இப்போது பல வழக்குகள் வாழ்க்கையை அளிக்கக்கூடிய நிலையில் அவங்க இருந்திருப்பாங்க. நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்கள், தோழிகள், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல இவங்க தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதே நேரத்தில் வட்டச் செயலாளர்கள், பகுதிச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் சில இடங்களில் தவறு பண்ணக்கூடிய விடயங்கள் அங்கங்கே பார்க்க முடியுது. அவர்கள் கட்சியிலேருந்து வர ஒரு பணம் படைத்த சில நபர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது நம்ம கண்கூட பார்க்குறோம். அதனால் கட்சியில் விளைச்ச உண்மையான தொண்டர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. இது மாதிரி நபர்கள் இன்னும் நிறைய பேர் அங்கங்கே கெட்ட பேர், பேர் ஏற்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ஆல்ரெடி இவங்க இந்த மாதிரி நபர்கள் உள்ளே வந்தால் அதே தொழிலை தான், திருட்டு தொழிலை தொடர்ந்து செய்வாங்க. இதை தாவிக தலைமை கண்டித்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் பிற கட்சியிலேருந்து வந்தால் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அதனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மற்ற சிறு சிறு பதவியிலேருந்து வரக்கூடிய பிற கட்சிகள் தொண்டர்கள், ஓகே, அந்த தொண்டர்கள்லையுமே வெறுமனே கட்சிக்கு கொடிப்பிடிப்பார், போவார், போஸ்டர் ஓட்டுவார். அந்த மாதிரி நபர்கள் வந்தால் பரவாயில்ல. பதவியில் இருந்து ஆல்ரெடி சுகம் கண்டவங்க, மக்கள் காசை திருடினவங்க, இது மாதிரி ஆட்கள் தான் இங்கே வருவாங்க. அவர்கள் உள்ளேயே வரக்கூடாது. வந்தவர்களை நீக்கணும் அப்படின்னு தான் நம்ம கோரிக்கை. ஏன்னா இது பெரிய ஒரு ஆபத்தில் கட்சி கெட்ட பேரில் போய் நிப்பாட்டிடும். ஏன்னா நமக்கு அரசியல் அதிகாரம் அதை தாண்டி கட்சி கட்டமைப்பு, ஒழுக்கம், இதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு ஒரு கடைசி வரைக்கும் நிலையாக நிற்கக்கூடியது. அப்படி பார்க்கும்போது நமக்கு கிடைத்த தொண்டர்கள் யாருக்குமே இந்த அளவுக்கு படைபலம் கிடையாது. அண்ணன் விஜய் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தொண்டர்கள் மேல், அதாவது எங்கள் மேல் எவ்வளோ உயராக இருக்கீங்க அப்படின்னு தெரியும் அண்ணா. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கட்சியில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த போக்கு கொஞ்சம் நீங்கள் தடுத்து நிறுத்தணும். இல்லைன்னா இது பெரிய ஆபத்தில் கட்சிக்கும் பேரை உண்டு பண்ணும். நம்முடைய தொண்டர்களும் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த உள்ளாட்சி தேர்தலில் அது மாதிரி விடயங்கள் நிறையா நடக்க போகுது அப்படிங்கிறதான் தோணுது. நிறைய பேர் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே நிராகரிக்கப்பட்டு, அது வட்டச் செயலாளர், பகுதிச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இவர்களால் நிராகரிக்கப்பட்டு மனம் ஒதுங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு முன்னதாகவே ஒருவரை இல்லை ஏதோ ஒரு 5 பேரை நியமித்து சில மாவட்டங்கள் ரீதியாக அந்த செயலாளர்கள், தலைவர்களுடைய பங்கு எப்படி இருக்குது, இதற்கு முன் இருந்தவர்கள் எதனால் நீக்கப்பட்டார்கள், இதனால் நீக்கப்பட்டார்கள், இவரோட செயல்பாடு எப்படி இருக்குது என்பதை நேரடியாகவும் மறைமுகமும் கண்காணிக்க வேண்டும். அப்போ தான் யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரியும். அதை பார்த்துட்டு கட்சியை எவ்வளோ தூரம் நம்ம உறுதிப்படுத்துகிறோம், ஸ்ட்ராங் ஆக்குறோமோ, அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆக்குறோமோ அது அப்போ தான் நம்ம அதிகாரத்தில் தொடர்ச்சியாக இருந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியலை கொடுக்குறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். இன்னும் சில 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் இருக்கும்பொழுது தான் இந்த திருட்டு வியாபாரிகளெல்லாம் நம்ம ஒழிக்க முடியும். அடுத்து ஒரு நல்ல ஒரு அரசியலை நோக்கி அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்க முடியும். அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் அரசியலை இந்த அளவுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற போக்கு ஆகிடும். ஏற்கனவே திருடிட்டு இருந்தவங்க அந்த அரசியலை விட்டு வெளியில் தன்னால் ஓடி போகக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும். அப்படி உருவாகணும்னா நம்ம தொடர்ந்து ஒரு 10-15 வருடங்கள் இருந்து சில விடயங்களை நம்ம திருத்த வேண்டியிருக்கு. அதனால் இதை கொஞ்சம் கவனம் செலுத்தி கட்சியில் பிற கட்சிகள் வரவங்கள கீழ்மட்டத்தில் எல்லாத்தையுமே தடை பண்ணிடுங்க. மேல் மட்டத்திலுமே எங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும், அவர்கள் குற்றம் சாட்டப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் எதுவும் உறுதியாகவில்லை என்றாலும் அவர்கள் உங்கள் நேரடி கண்காணிப்பில் இருப்பார்கள். நீங்கள் சில அரசியல் யுத்திகளுக்காக அதை செய்கிறீங்க, ஓகே, ஒரு நல்ல விடயத்திற்காக சில விடயங்கள், சில யுத்திகளை கையாள்வது போரிலிருந்து அது ஒரு ராஜதந்திரம். அதில் நாங்கள் ஒன்றும் உள்ளே வரல. ஆனால் நான் சொன்ன சின்ன சின்ன பதவிகள் அங்கங்கே இருக்கிறவங்க, ஊழியர் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணிவிடும். இதை கொஞ்சம் கவனம் செலுத்துமாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் சார்பில் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.